அம்மா, நீ முழு உளுந்து தோசை, கேப்ப தோசைக்கெல்லாம் ஒரு வத்தல் துவையல் வைப்பல்ல, அந்த ரெசிபி எனக்கு அனுப்புறியா? அம்மா இந்த முழு உளுந்து தோசை இட்லி இதுக்கெல்லாம் வந்து இந்த சட்னி வந்து ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோ, ஒரு தக்காளி பழம், 2 பூண்டு பல் வந்து 2 பூண்டு பல் தான் போடணும், சரியா? அதுக்கப்புறம் வேணுங்க அளவு வத்தல், உப்பு, புளி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பச்சையாகவே அரைச்சிரு. தண்ணிலாம் விட வேண்டாம். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி, தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியிலேயே நல்லா அரைச்சிரும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் போட்டு நல்லெண்ணெய் விடு. நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விடு. அதோட 2 கருவேப்பிலையும் போட்டுக்கோ. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருப்போம்ல சட்னி, அதை தூக்கி அதில் போடு. அதை போட்டுட்டு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுட்டே இரு. அது வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெய் லேசாக வெளியில் வர மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும், அந்த பச்சை வாடை போயிட்டுன்னு. அப்போது ஒரு 1/4 ஸ்பூனு காயப்பொடியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே கிண்டி வச்சிடுறா.